அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே, சாலைகளுக்கு என்று இலக்கணம் இருக்கிறதா? அதற்கான உரிமைகளும் இருக்கிறதா? சாலைகளுக்குன்னு ஒரு உரிமைகள் இருக்கிறதா? அல்லாஹுடைய தூதர் சொன்னால் அது ஒரு நீண்ட ஹதீஸ். அது நீங்கள் சாலையில் அமர்ந்து கொண்டால் நீங்கள் அங்கே என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி ஒருத்தர் சலாம் சொன்னால் சலாமுக்கு பதில் உரைக்கணும். பெண்கள்லாம் வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது போன்ற செய்திகள்லாம் சொல்லிவிட்டு உங்களுடைய சொல்லாலும் உங்களுடைய செயலாலும் மற்றவர்களை பாதிக்காமல் இருப்பது சாலைகளுக்கான உரிமைகள். நாங்கள் உங்களுடைய சொல்லு, உங்களுடைய செயல், உதாரணத்திற்கு நம்முடைய சாலைகள் இருக்குல்லைங்களே, நம்ம சில வருடங்களுக்கு முன்பாக நாமெல்லாம் பார்த்துருக்கிறோம். யாராவது ஒரு தலைவரை கைது செய்து விட்டால் உடனே அந்த சாலை ஓர மரங்களெல்லாம் வெட்டி மக்களுக்கு இடையூறு கொடுத்து, எவனும் இந்த வாரம் ஒரு வாரம் இந்த பக்கம் போகக்கூடாது, திரும்பியும் ஒரு வாரம் இந்த பக்கம் வரக்கூடாது, மரத்தெல்லாம் போட்டு எரி. நம்ம ஆளுங்களே அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்கல்ல, சாலையில் சின்ன முள் கிளை இருந்தாலும் நீங்கள் அதை அப்புறப்படுத்தினால் மற்றவர்களுக்கு தொல்லை தரும் என்று நீங்கள் அதை அப்புறப்படுத்தி வைத்தீர்களேயானால் அது உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும். நாம் கிஸ்கா ரவுடிய ஹமாரட்னா கோனாக் பூஸ்தாலுங்க, நம்ம வண்டியை கொண்டாந்து நடுவில் நிறுத்திட்டு போகிறவன் இப்படி பார்த்துட்டு போவான். சார் வண்டி கொஞ்சம் ஓரமா, தெரியும் எங்கள் வண்டி தானே, நிறுத்திடுவோம். எந்த சாலைகள்லுமே நம்ம ஜமாத்துடைய ஆர்ப்பாட்டங்களில் கூட சாலைகளில் உட்கார்ந்து மறிக்கிறது, சாலையை மறிக்கிற வேலையை செய்ய மாட்டோம். சாலைகளுக்கென்று அதற்கென்று ஒரு ஒழுங்குகள் இருக்கிறது. மற்ற மனிதர்களுக்கு எந்த ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களே, ஒரு முஸ்லீம் என்பவன் யார்? தன்னுடைய நாவினாலோ தன்னுடைய கரத்தினாலோ மற்றவர்களுக்கு தொல்லை தராமல் இருக்கக்கூடியவன். எங்கே நிறுத்தினாலும் சரி வண்டியை ஓரமாக பார்க் பண்ணணும், அடுத்தவனுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதில் 4 பேர் திரும்ப ஹார்ன் அடித்து மேலே இருக்கிறீங்களா, அந்த வண்டி கொஞ்சம் எடுங்களேன், நேராக நிறுத்திட்டு வந்திருக்க மாட்டோம். எந்த சாலையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சாலைகளுக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சாலைகளுக்கான உரிமை என்பது நாம் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறது. அது வண்டியை நிறுத்துறதா இருந்தாலும் சரி, நடு ரோட்டில் உட்கார்ந்துட்டு 4 பேர் கையை பிடிச்சிட்டு ஒன்றா அப்படி போகிறதா இருந்தாலும் சரி, யாருக்கும் வழி விடாமல் போகிறதா இருந்தாலும் சரி, இதை செய்யக்கூடாது. ஏன்? ஒரு முஸ்லீம் என்பவன் தன்னுடைய நாவினாலும் கரத்தினாலும் மற்றவர்களுக்கு தொல்லை தராமல் இருப்பவன் என்று சொல்லி எனது உரை நிறைவு செய்வதாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.